ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை கிரேவி தான் நான் பண்ண போகிறேன். சம்மர் டைம்ன்றதுனால பலாக்கொட்டை நம்மளுக்கு சீப்பாகவே நல்லா கிடைக்கும். இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இதை முதல்ல நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். பாயில் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதை தாளிக்கும் போது காஞ்ச மிளகா எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலர் மிளகாவை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கலர் மாறி ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருக்க மிளகாலேருந்து ஃபங்கஸ் இருக்கிறதுனால அதில் கேன்சரை உண்டாக்குற ஃபங்கஸ் இருக்குங்களாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் மிளகா யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பழுப்பு கலரில் இருந்தால் அந்த மிளகாவை யூஸ் பண்ணாதீங்க, தூர போட்டுருங்க. நல்ல ரெட் கலரில் இருக்க மிளகா மட்டும்தான் நல்ல மிளகா. ஸோ இனிமேல் எப்போவுமே நீங்கள் அதை பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதை தூர போட்டுட்டு இப்போ ஒன்லி ரெட் கலரில் இருக்க மிளகா தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுட்டு ஒரு பொடியாக நறுக்கின ஆனியனையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது வதக்குறேன். கல்லுப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் கல்லுப்பு கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். கரம் மசாலா தூள் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டே கொடுக்கும். உங்களுக்கு நல்லா கறி கிரேவி மாதிரி இருக்கணும்னா நீங்கள் கரம் மசாலா தூள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாம்பார் சாதத்துலேருந்து தயிர் சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி பலாக்கொட்டை வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பலாக்கொட்டை எடுத்து அதில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் அந்த தண்ணிலாம் சுண்டுற அளவுக்கு நம்ம விடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இதில் இரும்பு சத்தும் ஹீமோக்ளோபினை உண்டாக்குற தன்மையும் இருக்கிறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நம்ம அதிக விலை கொடுத்து நட்ஸ் வாங்குறதோடு இது நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்